சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சிவாவும் ஆறுமுகம் இருந்துட்டு கண்டிப்பா சிந்து தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். நாங்க எங்கெல்லாம் போனாங்களோ அந்த எல்லா இடத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைப்பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராவை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, சார் இவன் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் உங்க ஒய்ஃபை மலையிலிருந்து கீழே தள்ளியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சிவாவும் ஆறுமுகமும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சார் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் கேட்குறவங்கள பலார்னு கன்னத்திலே விட்டுறாங்க. நீ தானே என் ஒய்ஃப் சிந்துவை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சத்தியமாக சொல்கிறேன் நான் இல்லை சார். உங்கள் கூட வேலை பார்க்குறாங்கல்ல ஸ்னேகா, அவங்க தான் சார் உங்கள் ஒய்ஃப் சிந்துவை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் எங்கே கூப்பிட்டு கேட்டாலையும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இதுக்கு மேலே அந்த சிந்துவை நம்ம சும்மாவே விடக்கூடாது, அவளுக்கு நம்ம சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் வந்து சொல்லிடுறாங்க. நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலையும் இந்த உண்மையை நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கண்டிப்பாக சார் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவரையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் ஸ்னேகா இருந்துட்டு, போய் வேலை பார்க்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ தானே சிந்துவை மலையிலேருந்து கீழே தள்ளிவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்னேகா இருந்துட்டு, எப்படி இவன் மூக்க முடிச்சிட்டானே, இதுல இருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா இருந்துட்டு, என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.